அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் டிலே ஆச்சு. நேற்றுக்கு நைட்டில் இருந்தால் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. நிறைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சந்தேகங்கள் இருக்குது. ஸ்டேட் கோட்டா ஒரு மாதிரி இருக்கும், ஆல் இண்டியா கோட்டா ஒரு மாதிரி இருக்கும். அது அப்ளிகேஷன் தனியாக போடணுமா? ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடணுமானா அப்ளிகேஷன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணால் போதுமானதுங்க. இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் சந்தேகம், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கல, செகண்ட் கவுன்சிலில் டைரெக்டாக கலந்துக்க முடியுமா அப்படின்னா முடியுங்க. ஃபர்ஸ்ட் 2 கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை, தேர்ட் ரவுண்டில் டைரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போய்க்க முடியுமானா போய்க்க முடியும். நான் ஸ்டேட் கோட்டாவில் பார்க்குறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல, ஸ்டேட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியுமானா பண்ணிக்க முடியும். அப்போ ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ணாமல் விட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். தேர்ட் ரவுண்டில் டைரெக்டாக போகலாம், ஸ்டேட் ரவுண்டில் போகலாம். பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எந்த ரவுண்டில் நீங்கள் ரீஃபண்ட் ஆகும், எந்த ரவுண்டில் கலந்துக்கிட்டு சேரல அப்படின்னு ரீஃபண்ட் ஆகாதுங்கிறதா மாறுபடும். பட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கவுன்சிலே கலந்துக்கணும், அப்போ தான் செகண்ட் கவுன்சிலில் கலந்துக்க முடியும். ஸோ இது ப்ரொசீஜர் வேற, ஆல் இண்டியா கோட்டா ப்ரொசீஜர் வேறங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் நிறுத்தியிருக்கிறேன், அடுத்த ரவுண்டில் பேமெண்ட் பண்ணி ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு பார்ட்டுங்க, பேமெண்ட்ங்கிறது அடுத்த பார்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட் பண்ணாமல் அடுத்த ரவுண்டில் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக நீங்கள் அந்தந்த ரவுண்டில் கலந்துக்கலாம். பட் எந்த வெப்சைட்டில் பார்க்கணும்? www.mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் நீடட்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் www.mcc.nic.in வெப்சைட்டில் போகிறீங்க, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன், அது நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் யூஜிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணி உங்களோட ஓடிபி லாகின் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ள போய் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்னென்ன கவுன்சிலிங் கலந்துக்க போகிறீங்க? ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் கலந்துக்கிறீங்களா, டீம்டு கலந்துக்கிறீங்களா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கலந்துக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் இந்த ரவுண்டு பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணலாம், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் செகண்ட் ரவுண்டில் பண்ணலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணியாச்சு. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினதுக்கு அப்புறம் தான், ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தால் 5,000 கேட்டகரியாக இருக்கும், ஜென்ரல் கேட்டகரினா 10,000 பண்ணணும், டீம்டு யூனிவர்சிட்டினா 2 lakhs பண்ணணும் அடிஷனலாக. ஸோ இந்த நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி ஆன்லைன் மோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் நிறைய சாய்ஸஸ் போடுறீங்க. சாய்ஸ் போடும்போது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு இருக்கும், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்னு இருக்கும். அப்போ நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணணும். பிடிஎஸ், அப்போ பிடிஎஸ் எம்பிபிஎஸ், அப்போ எம்பிபிஎஸ்னா எம்பிபிஎஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், எம்பிபிஎஸ் காலேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த கோர்ஸ்னு வருங்க, அந்த பிடிஎஸ் இருந்துன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு காலேஜாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ணணும், ஒவ்வொரு காலேஜாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ஆட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மூவ் அப் அண்ட் டவுன், அது ரீஅரேஞ்ச் பண்ணலாம், இந்த பொசிஷன்லேருந்து அந்த பொசிஷனுக்கு மாற்றலாம், மூவ் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக பண்ணுங்க. அது கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே மிக முக்கியமான பார்ட் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தவறு செஞ்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல மார்க் இருக்குது, நல்ல ரேங்க் இருக்குது, உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தவறு பண்ணினீங்களா, நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காமலும் போகும், உங்களுக்கு மார்க்கும் ரேங்கும் இருந்தாலும் கூட அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் உடனே லாக் பண்ணலாம். உடனே லாக் பண்ணாதீங்க, ஸ்டேட் கோட்டாவில் கூட பண்ணாதீங்க, டைம் எடுத்துக்கங்க, செக் பண்ணுங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க, பிரிண்ட் எடுத்து பாருங்க, இதெல்லாம் ஓகேவா, நம்ம ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 20ஆம் தேதி 3 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
உங்களுக்கு ரவுண்ட் 1 சீட் அந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட்டுக்கு அப்புறம் ரவுண்ட் 1 சீட் வருங்க. சீட் அலாட் ஆயிருச்சு, சீட் அலாட் ஆகலை அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்கு. இப்போ சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க எஸ் அலாட் ஆயிருச்சு, உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி கிடைச்சிருச்சு. ரிப்போர்ட் டு த அலாட்டட் இன்ஸ்டியூட், ரிப்போர்ட் டு த அலாட்டட் இன்ஸ்டியூட், கம்ப்ளீட் த அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். அந்த காலேஜ் போய் நீங்க அட்மிஷன் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு இப்போ ஆல் இண்டியா கோட்டா பொறுத்தவரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் சேர்றீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணலாம், கவுன்சிலிங் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்ட்லயும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த 3 கவுன்சிலிங் கலந்துக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சு சேர்ந்துட்டீங்கன்னா, இல்ல அந்த காலேஜ்லேயே நீங்க படிக்க விருப்பம் அப்படின்னா வேற, நீங்க அப்கிரேடேஷன் ஆப்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. இல்லை எனக்கு வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் போய்க்கலாம். இல்லை நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆயிக்கிறேன், எனக்கு ரிப்போர்ட் அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் எஸ் நோ அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட், அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட், நீங்க வெளியே வந்துடலாம், வெளியே வந்துடலாம். இல்லை வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் நோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கண்டினியூஸ் டு ஸ்டடி இன் த அலாட்டட் காலேஜ். எனக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருச்சு, அதுலயே படிக்கிறேன்னா உங்களுக்கு அடுத்த ஃபர்தரா கவுன்சிலிங் கலந்துக்க வேண்டியது இல்லை. அந்த 2 லட்சமா இருந்தாலும் 5,000 இருந்தாலும் ரீஃபண்ட் ஆயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க முடிஞ்சிருச்சு, நீங்க வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு போய்க்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆகலைன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. செகண்ட் ரவுண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க பண்ணிக்கலாம். ஆஃப்டர் த ரவுண்ட் 1 என்ஸ் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த ரவுண்ட் 2, புதுசா பண்ண வேண்டியவங்களும் பண்ணிக்கலாம். நியூ கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃப்ரீ எக்ஸிட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 1 ஆர் எலிஜிபிள். புதுசா கலந்து விட்டவனும் நீங்க பண்ணிக்கலாம், ஃப்ரீ எக்ஸிட் ஆனவனும் கவுன்சிலிங் கலந்துக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 1 நீட் நாட் ரிஜிஸ்டர் அகைன். ஆல்ரெடி பண்ணிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. அப்போ ரவுண்ட் 2ல ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அலவுடு, புதுசா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், புதுசா பேமெண்ட் பண்ணி கவுன்சிலிங் கலந்துக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, புரியுதுங்களா? இல்ல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா கவுன்சிலிங் கலந்துக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணாதவங்க ஒருத்தர் இருப்பாங்க, பேமெண்ட் பண்ணி நீங்க கலந்துட்டா ரவுண்ட் 1 சாய்ஸஸ் வில் பி ட்ரீட்டட் as a null and void. ரவுண்ட் 1 சாய்ஸஸ் மீண்டும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், புதுசா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும். புதுசா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துட்டீங்க, ஃப்ரீ எக்ஸிட் ஆயிட்டீங்க, எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னு ஃப்ரீ எக்ஸிட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு 2 lakhs rupees ரீஃபண்ட் ஆயிடும் டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா. அப்போ திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க மீண்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், மீண்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். நீங்க அப்கிரேடேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து ஒரு கல்லூரியில சேர்ந்துட்டீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துட்டீங்க, அடுத்து எய்ம்ஸ் போக நினைக்கிறீங்க, எம்எம்சி போக நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மீண்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராமச்சந்திரா டீம்டு யூனிவர்சிட்டி எதிர்பார்க்கறீங்க, நீங்க சவிதா கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க சவிதால ஜாயின் பண்ணிட்டீங்க, அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ராமச்சந்திரா மட்டும் நீங்க ஃபில் பண்ணணும். எந்த கல்லூரி தேவையோ அந்த கல்லூரி மட்டும் செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணுங்க. அப்போ ரவுண்ட் 2 ஸ்லாட் சீட் அலாட்மெண்ட், சீட் அலாட் ஆகலை அப்படின்னா கேண்டிடேட் இஸ் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் தி ஃபர்தர் ரவுண்ட். இப்போ சீட்டு உங்களுக்கு கிடைக்கலனா தேர்ட் ரவுண்ட்ல நீங்க கலந்துக்கலாம். இப்போ சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா சீட் அலாட்டட் இன் ரவுண்ட் 2 பட் நாட் ரிப்போர்ட்டட், கிடைச்சிருச்சு ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த கல்லூரியில் போக விருப்பம் இல்லைன்னா நாட் ஜாயின் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபோர்ஃபிட்டட். இப்போ நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சு நீங்க காலேஜ் சேரல அப்படின்னா 2 லட்சம் ரூபாயா இருந்தாலும் கிடைக்காது, 5,000 rupees இருந்தாலும் கிடைக்காது, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது. இப்போ இல்ல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு ஜாயின் ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட், அது செகண்ட் ரவுண்ட்ல எடுத்த காலேஜில் சேர விரும்புறேன், ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் த அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், திருப்பி தேர்ட் ரவுண்ட் கலந்துக்கணும்னா மறுபடியும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்ம் செகண்ட் ரவுண்ட் பிடிச்சிருச்சு விட்டுறலாம். ஒருவேளை வில்லிங்னஸ் டு அப்கிரேட் திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கு ஒரு கல்வி மாறும் நினைச்சினாலும் அப்கிரேட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் சேர்றீங்க, அப்கிரேட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைக்குது, செகண்ட் ரவுண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் கொடுக்குறீங்க, தேர்ட் ரவுண்டுக்கும் போகலாம். இல்ல செகண்ட் ரவுண்ட்ல காலேஜ் கிடைச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க, அப்கிரேட் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்ல அப்கிரேட் ஆப்ஷன் வேண்டாம் எனக்கு அதே கல்லூரி விருப்பம் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஃபர்தரா கவுன்சிலிங் கலந்துக்க வேண்டியதில்லை, செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிரும். அப்போ நீங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது செகண்ட் ரவுண்ட்ல நீங்க கலந்துக்கிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி காலேஜ் அலாட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது. இப்போ
இஸ் எலிஜிபிள், காலேஜ் கிடைக்கல அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம், சேராமலும் விடலாம், செக்யூரிட்டி டெபாசிட் வந்துடும். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, இல்லை செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் பண்ணலாம். காலேஜில் சீட் அலாட் ஆகுது, சேராமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். சேர்ந்துட்டீங்கன்னா அதே காலேஜில் விருப்பப்பட்டா கண்டினியூ பண்ணலாம், இல்லை அப்கிரேடேஷன் கொடுக்கலாம். இடமே கிடைக்கலன்னா தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம். இப்போ தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மீண்டும் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் கலந்துக்கல, தேர்ட் ரவுண்டில் டைரெக்டாக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்க முடியும், பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பாருங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 3. ரவுண்ட் 2 சாய்ஸஸ் வில் பி ட்ரீட்டட் as a null and void. ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்களா, அது எடுத்துக்க மாட்டாங்க, புதுசா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அப்கிரேடேஷன் ஆப்ஷன் போறவங்கன்னா இருந்தா எந்த கல்லூரி வேணுமோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க, எல்லா கல்லூரி ஃபில் பண்ணாதீங்க. உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கல்லூரி நீங்க எய்ம் பண்றீங்களோ அந்த கல்லூரி மட்டும் சாய்ஸ்ல போடுங்க. அப்போ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல நீங்க அப்கிரேடேஷன் ஆப்ஷன் போறவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கவனமா தெளிவா இருங்க. இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில் மீண்டும் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் கவனமா பண்ணணும். இப்போ சீட் அலாட் ஆயிடுச்சுங்க, அலாட்டட் அண்ட் டஸ் நாட் ஜாயின். நீங்க பாருங்க சீட் அலாட் ஆயிடுச்சு. தேர்ட் ரவுண்ட்ல அலாட் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா எக்ஸிட் வித் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் அண்ட் எலிமினேஷன். நீங்க தேர்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகி சேரல அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருந்து நீங்க ஃபர்தரா எலிமினேட் ஆயிடுவீங்க, ஸ்ட்ரே ரவுண்ட்ல கலந்துக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை ரிப்போர்ட் டு அலாட்டட் காலேஜ் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, ஜாயின் அலாட்டட் காலேஜ், அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிசைன் பண்ண முடியாது. அப்போ ரவுண்ட் 3ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ஸ்டே ரவுண்டு போய்க்கலாம். சீட் அலாட் ஆயிடுச்சு சேர்ந்துட்டீங்கன்னா அதான் ஃபைனல். சீட் அலாட் ஆகி சேரலைன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும், ஃபர்தராக நீங்கள் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ சீட் அலாட் ஆகலை, எலிஜிபிள் ஃபார் த ஸ்டே ரவுண்ட், 3 ரவுண்ட்லேயும் கிடைக்கலன்னா நீங்கள் ஸ்டே ரவுண்டுக்கு போய்க்கலாம். இப்போ ஸ்டே ரவுண்டில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அலவுட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தனியாக போய்க்கலாம், செகண்ட் ரவுண்டில் தனியாக போய்க்கலாம், தேர்ட் ரவுண்டில் தனிப்பட்ட முறையில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டு கலந்துட்டு கூட ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கலாம். ஆனால் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கும் போது சீட் அலாட் ஆயிருச்சு பட் நாட் ஜாயின் அப்படின்னா நீங்கள் சேராமல் விட்டீங்கன்னா ஃபீஸ் மட்டும் போகாது, டிபார்ட் ஃபார் த நீட் ஃபார் 1 இயர். அப்போ ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சேரணும். இப்படியாவது எந்த காலேஜ் கிடைச்சாலும் சேர அப்படின்னா போகலாம். கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க சேரலன்னா ஸ்டே ரவுண்ட்ல சேராம விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. சீட் அலாட் ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ரிசைன் பண்ண முடியாது. ரிசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. எப்படியாவது ஒரு கல்லூரி போறேன் அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணுங்க. இல்ல ஏனோ தானோன்னு பண்ணி நீங்க காலேஜ் அலாட் ஆயிடுச்சு சேரல அப்படின்னா அடுத்த வருஷம் கவுன்சில் கலந்துக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ஸ்டே ரவுண்ட் அலவுட், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ரவுண்ட் 3 அலவுட். ரவுண்ட் 3ல காலேஜ் அலாட் ஆயிருச்சு, சேரலைன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க கவுன்சிலிங் ஃபர்தரா கலந்துக்க முடியாது. சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்கிரேடேஷன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தட் காலேஜ் இஸ் ஃபைனல். ரவுண்ட் 2 கவுன்சிலிங்லயும் என்ன பண்ணலாம், நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுட். ரவுண்ட் 2ல கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, தேர்ட் ரவுண்ட் போய்க்கலாம். ரவுண்ட் 2ல கிடைச்சிருச்சு அப்படின்னா சேரல அப்படின்னா 2 லட்ச ரூபா போயிடும். பட் தேர்ட் ரவுண்டுக்கு போறீங்க அப்படின்னா மீண்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 2 லட்ச ரூபா கட்டணும், 5000 கட்டணும். சேர்ந்துட்டீங்க ரவுண்ட் 2ல அப்படின்னா உங்களுக்கு அதே கல்லூரி பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்ல நான் அப்கிரேடேஷன் ஆப்ஷன் போறோம் அப்படின்னா தாராளமா நீங்க அப்கிரேட் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கல்லூரியில் போய் அப்கிரேடேஷன்லாம் கிடையாதுங்க, செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறேன்னு வந்துடலாம். பட் ஆல் இண்டியா கோட்டால நீங்க ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அப்கிரேட் ஆப்ஷன் அப்படிங்கிற இதை சொல்லிட்டு வரணும். அவங்க அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆப்ஷன் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க அடுத்த ரவுண்டு கலந்துக்கலாங்க. அப்போ ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுட், ரவுண்ட் 2 ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுட். ரவுண்ட் 2ல ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, ரவுண்ட் 1ல ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. நீங்க காலேஜ் கிடைச்சும் சேராமல் விடலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்காம செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.